ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களோடு இணைந்து இந்த வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை வாஞ்சையோடு தாகத்தோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் மலைகளை பெயர்க்கும் விசுவாசம் என்கின்ற தலைப்பில் நாம் சத்திய வசனத்தை தியானிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22, 23 நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியாக. அன்பானவர்களே, தேவன் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது விசுவாசம். உங்கள் சூழ்நிலையை நீங்களாகவே மாற்ற முடியும். நீங்கள் தேவனால பிறந்திருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாவி கிடையாது, நீங்க நீதிமான்கள். நீதிமான்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசத்தோடு உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பேசும் பொழுது அந்த சூழ்நிலை தலைகளாய் மாறிவிடும். நீங்க பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கிற மலை போன்ற பிரச்சனையை பார்த்து நீங்க பேசணுமா? நீங்க பேசும் பொழுது, நீங்க கட்டளையிடும் பொழுது அந்த மலை போன்ற பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போய்விடும். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து கடலில் கடந்து வரும்போது, கடல் மேல் படகுல கடந்து செல்லும் பொழுது சீசர்களோடு கடல்ல சீசர்களோடு அந்த படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது பெரும் காற்று கொந்தளிப்பு ஏற்பட்டு நாங்கள் அமிழ்ந்து விடுமோ என்று சொல்லி சீசர்கள் பயந்திருக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டினார். அந்த தேவன் தான் சொல்றார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் கொண்டு போய், யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை விசுவாசித்து தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. உங்க பிரச்சனை பார்த்து நீங்கள் இந்த பிரச்சனை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தால மாறுவதாக, இந்த நிமிடம் மாறுவதாக, இந்த சூழ்நிலை மாறுவதாக, இந்த வியாதி மாறுவதாக, இந்த தரித்திரம் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினால இந்த பொல்லாதாவின் வல்லமையின் கிரிகள் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நீங்கள் கட்டளை கொடுக்கும் பொழுது அது அப்படியே ஆகும் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து உங்க சூழ்நிலையை பார்த்து பேசும் முதலாவது உங்களை நீங்க நம்புங்க. நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொண்டு இருக்கிறார், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைங்க, புதிய உடன்படிக்கை கீழே நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்துல சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் இப்ப சந்தித்துக் கொண்ட சவால்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. விசுவாசத்திலே பெரிய வரம் எது தெரியுமா? விசுவாசத்திலே பெரிய வரம், விசுவாசம் வரத்திலே பெரிய வரம், விசுவாசம் என்ற வரத்தை ஆண்டவரத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. இந்த விசுவாசம் வரம் இருந்துச்சுன்னா மீதி எல்லா வரங்களும் தானா செயல்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு தரும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. மகா இரக்கமும் கிருபையும் தயவு இருந்த நல்ல பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த நல்ல கால வேலைக்காய் நன்றி சொல்லுவோம். இதோ அந்த வேலையில கர்த்தாவே என்னோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கிற அன்பான தகப்பனுக்காக, தாய்க்காக, சகோதர சகோதரிக்காக, மகன் மகளுக்காக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, போராட்டத்துல ஆண்டவர் கர்த்தாவே சந்திக்கிற சவால்களிலே எதிர்க்க வேண்டிய ஆண்டவரே அப்பா, எதிர்நீச்சல் போடுகிற பிரச்சனைகளை, இவர்களை அவிழ்க்க நினைக்கிற சூழ்நிலைகளை, பிரச்சனை மலை போன்ற பிரச்சனைகளை இவர்கள் தங்களுடைய விசுவாசத்தினாலே, இவர்களுடைய வார்த்தையினாலே தேவனை விசுவாசித்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் விரட்டி அடிப்பார்களாக.
அப்படிப்பட்ட வல்லமை வரங்கள் இந்த நாளிலிருந்து இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகி இருப்பதாக, கிருபைகள் பெறுவதாக, சத்தியத்தினுடைய வெளிப்பாடு கிடைப்பதாக தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் விசுவாசத்தினாலே உங்கள் சூழ்நிலையை துரத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.